phase 3ல and then global certificationல ஏதாச்சும் டவுட் இருக்கா? Any doubt regarding project phase 3 and global certificate? இந்த ரெண்டுல ஏதாச்சும் டவுட் இருந்தா இப்போ கேளுங்க. செஷன் போறதுக்கு முன்னாடி இந்த டவுட் கிளியர் பண்றேன். ப்ராஜெக்ட் ஃபேஸ் 3லயும் அண்ட் தென் குளோபல் சர்டிஃபிகேட்லயும் ஏதாச்சும் டவுட் இருந்தா சாட்ல போடுங்க. யா லாஸ்ட் டேட் வந்துட்டு திஸ் வீக் தான். பட் நீங்க எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேவா? அதனால தான் நான் கேட்கறேன். ஓகேவா? திஸ் வீக் சாட்டர்டே தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட். அதுக்குள்ள எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஓகேங்களா? குளோபல் சர்டிஃபிகேட்ல நேம் வரல அப்படின்னா இட்ஸ் ஓகே சிவசங்கரி. நீங்க அப்லோட் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் தென் எல்லாரும் முடிச்சிட்டீங்க அப்படின்னா 100% காட்டும். உங்களுக்கு ஒரு கிராண்ட் குஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த கிராண்ட் குஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஒரு 15 எம்சிக்யூ இருக்கும். அது எக்ஸாம் மாதிரி உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம். அண்ட் தென் ஹேக்கத்தான் லெவல் 2 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் தான் இருக்கும். இந்த வீக் இருக்காது. ஓகேவா? ப்ராஜெக்ட் ஃபேஸ் 2 வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் ஃபேஸ் 2ங்கிற இடத்துல தான் அப்லோட் பண்ணணும் மகாலட்சுமி. ஓகேங்களா? மகாலட்சுமி ப்ராஜெக்ட் ஃபேஸ் 2 வந்துட்டு நீங்க அந்த எஜுவேட் போர்ட்டல்ல ப்ராஜெக்ட் ஃபேஸ் 2 அப்படிங்கிற இடத்துல தான் நீங்க வந்துட்டு அப்லோட் பண்ணணுங்க. 88% தான் விசிபிள் ஆகும். ஏன் அப்படின்னா இன்னும் கிராண்ட் கோர்ஸ் இருக்கு. கிராண்ட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களுக்கு 100% கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? எனி அதர் டவுட்ஸ்? லாஸ்ட் டேட் வந்துட்டு திஸ் வீக் சாட்டர்டே. Any other doubt, guys, regarding project phase 2 and phase 3 and global certification regarding இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? ப்ராஜெக்ட் ஃபேஸ் 3 அவுட்புட் வரல அப்படின்னா ட்ரை பண்ணுங்க சாட்டர்டே வரைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அதை நீங்க போடுங்க, நாங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா? அப்லோட் பண்ணாம மட்டும் விட்டுறாதீங்க. எதையுமே டாக்குமெண்ட் கண்டிப்பா இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே இல்ல, திஸ் வீக் சாட்டர்டே தான் லாஸ்ட் டேட். குளோபல் சர்டிஃபிகேட் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி கரெக்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும். அதே மாதிரி மெயிலுக்கும் அந்த வீடியோ வந்துட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களால அந்த சர்டிஃபிகேட் எடுத்துக்க முடியும் புவனேஸ்வரி. ஓகேவா? ஃபேஸ் 3 டாக்குமெண்ட் ஒரு 8 பேஜ் இருந்தா ஓகே. குளோபல் சர்டிஃபிகேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆரக்கல் மைலைன்ல போயிட்டு ஓசிஏ ஏஐ ஃபவுண்டேஷன் அசோசியேட், ஓசிஐ ஏஐ ஃபவுண்டேஷன் அசோசியேட் 2025 அப்படிங்கிற சர்டிபிகேட்டை நீங்க சர்ச் பண்ணிட்டு அந்த சர்டிபிகேட்டுக்குள்ள உள்ள போனீங்க அப்படின்னா 5 மாடல்ஸ் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் 3 மாடல்ஸ் வந்துட்டு நீங்க மொபைல் போன்ல அட்டன் பண்ணிக்கலாம். மாடல் 4 and 5 வந்துட்டு சிஸ்டம்ல தான் அட்டன் பண்ணணும். ஓகேவா? அந்த மாடல் 4 and 5 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 5 மாடல்ஸும் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 70% மேல மார்க் வந்துடும். அதை நீங்க சர்டிபிகேட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா அந்த கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கான மெயில் ஐடிக்கு வந்துட்டு அந்த சர்டிபிகேட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கறதுக்கான வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு வந்திருக்கும். அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க சர்டிபிகேட் எடுத்துக்கலாம். ஓகேவா சத்யபிரியா? சத்யபிரியா ஓகேவா? ஃபோர்த் லெவல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டயக்னடிக் டெஸ்ட். ஓகேவா? அது வந்துட்டு நீங்க சிஸ்டம்ல தான் பண்ணணும், மொபைல் போன்ல பண்ண வராது. அந்த டயக்னடிக் டெஸ்ட் நீங்க அதை சொல்ற ப்ராசஸ்ல உள்ள போயிட்டு நீங்க ஒரு 5 எம்சிக்யூ அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மாடல் 4 வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிரும். சத்யபிரியா. நிவேதா பிடிஎஃப்லயே அப்லோட் பண்ணுங்க. ரிமூவ் சப்மிஷன் கொடுத்துட்டு ஆட் சப்மிஷன் கொடுங்க நிவேதா. ஆமா மகாலட்சுமி, கோடிங் தான். அர்ச்சனா, நீங்க நான் முதல்வன் ஐடி வந்துட்டு மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒன்றும் பண்ண முடியாது அர்ச்சனா. நீங்க நான் முதல்வன் ஐடி உங்களோட
ஃபேக்கல்டிஸ்ட கேட்டு நான் முதல்வன் சைட்ல இருந்து அதை ஹெல்ப் பண்ணணும் அர்ச்சனா. அது உங்களுக்கு டைம் தருவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எஜுவேட்டும் ஓப்பனா தான் இருக்கும். ஏன்னா நீங்க எதுவும் அப்லோட் பண்ணல இல்லையா? ஸோ உங்களுக்கு நான் முதல்வன் ஐடி கிடைச்ச பிறகு நான் சொன்ன ப்ராசஸ்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட கேட்டு பண்ணிருங்க அர்ச்சனா. ஓகேவா? இது எங்க சைட்ல கிளியர் பண்ண முடியாது. நான் முதல்வன் சைட்ல தான் அதை கிளியர் பண்ணணும். ஸோ உங்க ஃபேக்கல்டிஸ்ட சொல்லுங்க அர்ச்சனா. பேஸ் 3 வந்துட்டு பிடிஎஃப் தான் வைக்கணும். 4th லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க உள்ள போனோனே ஒரு டயக்னடிக் டெஸ்ட் மாரி அது ஓப்பன் ஆகும். ஓகேவா? அந்த டயக்னடிக் டெஸ்ட்ல வந்துட்டு, ஆ நீங்க கிளிக் பண்ண வேண்டிய ப்ராசஸ்லாம் வந்துட்டு அப்படியே நீங்க உங்களுக்கு அத படிச்சு பார்த்தாலே தெரியும். எத கிளிக் பண்ணணும் அப்படின்னு. ஓகேங்களா? அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அது இன்ஸ்டால் டெஸ்டினேஷன் கேட்கும். அத இன்ஸ்டால் குடுத்துறணும். இன்ஸ்டால் குடுத்த பிறகு, நீங்க வந்துட்டு அந்த ஸ்டார்ட் டயக்னடிக் டெஸ்ட்ன்னு இருக்கும். அத ஸ்டார்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த எக்ஸாம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிரும். அத நீங்க ஒன்ஸ் வந்துட்டு நீங்க சிஸ்டம்ல தான் பண்ணணும். மொபைல் ஃபோன்ஸ்ல பண்ணக்கூடாது. சிஸ்டம்ல அது ஓப்பன் பண்ணிட்டு, அது சொல்ற ஸ்டெப்ஸ வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க சத்யபிரியா. ஃபைனல் கிராண்ட் குவிஸ் இன்னும் ஓப்பன் ஆகல. நெக்ஸ்ட் வீக் தான் அது ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஓகே. ஏதாச்சும் டவுட் இருக்கா? செஷனுக்கு மூவ் ஆகலாமா? Any other doubt, guys, regarding project phase 3 and global certificate? ஹேக்கத்தான் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க அந்த லெவல் 1 மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகேங்களா? அது ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்துட்டு கன்டென்ட் போடுற மாரி மட்டும் தான் இருக்கும். உங்களோட டாக்குமெண்ட் செலக்ட் ஆனா மட்டும் தான் ஹேக்கத்தான் லெவல் 2 போகும். ஓகேங்களா? பட் உங்களோட மார்க்ஸுக்கும் ஹேக்கத்தானுக்கும் எந்த ரிலேட்டும் இல்ல. ஓகேங்களா? ஹேக்கத்தான் தனி, உங்களோட இந்த இது ப்ராஜெக்ட்லாம் தனி. ஓகேங்களா? எடுத்துட்டீங்கன்னா போதும் கணபதி. இன்னொரு காலம் எடுக்க வேண்டியதில்ல குளோபல் சர்டிஃபிகேட். Guys, any other doubts regarding project phase 3 global certificate? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஃபைனல் டெஸ்ட் வந்துட்டு உண்டு நெக்ஸ்ட் மண்டே. நெக்ஸ்ட் டியூஸ்டே சாரி. நெக்ஸ்ட் டியூஸ்டே உங்களுக்கு ஃபைனல் அசஸ்மெண்ட் இருக்கு. ஓசிஏல இல்ல. ஓசிஏல வந்து பாத்தீங்கன்னா அந்த குளோபல் சர்டிபிகேட் எடுக்கிறதோட சரி. வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? Any other doubt, guys, regarding project phase 3 and global certification? ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். 10:30க்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். அது வரைக்கும் இங்க டவுட் இருந்தா கேட்கலாம். கிளாரிஃபை பண்றேன். ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. 88% தான் வந்துட்டு அதை காட்டும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நீங்க இன்னும் ஃபைனல் அசஸ்மெண்ட் எழுதல இல்லையா? ஸோ உங்களுக்கு எஜுவேட் போர்ட்டல்ல வந்துட்டு 88% தான் காட்டும். அந்த ஃபைனல் அசஸ்மெண்ட் எழுதின பிறகு 100%ம் காட்டிடும். ஓகேங்களா? எக்ஸாம் ஆன்லைன் தான். ஹேக்கத்தான் ப்ரோக்ராம் வந்துட்டு சிஸ்டம்ல பண்ணலாம். அதே மாதிரி ஆரக்கிள் இதுக்கப்புறம் ஒர்க் இல்ல தானே மேம்? ஆரக்கிள் சைட்ல இதுக்கப்புறம் ஒர்க் இல்ல தான். ஆமா. கணபதி இதுக்கப்புறம் ஆரக்கிள் சைட்ல ஒர்க் இல்ல. எப்போ சார் கம்ப்ளீட் ஆகும் ப்ராஜெக்ட்லாம்? ப்ராஜெக்ட் ஃபேஸ் 3 வந்துட்டு திஸ் வீக் சாட்டர்டே முடியுது. நெக்ஸ்ட் டியூஸ்டேயோட உங்களுக்கு செஷன் ஓவர் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டியூஸ்டே வந்துட்டு உங்களோட செஷன் எல்லாமே நான் முதல்வன் செஷன் எல்லாமே ஓவர் ஆகுது. நெக்ஸ்ட் டியூஸ்டே வரைக்கும் தான் உங்களுக்கு செஷன் இருக்கு. ஓகேங்களா? ஹவு டு ஆக்சஸ் ஹேக்கத்தான்? ஹேக்கத்தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க லெவல் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட் செலக்ட் ஆனா மட்டும்தான் லெவல் 2க்கு நீங்க மூவ் ஆவீங்க. ஓகேங்களா? அதெல்லாம் ஆஃப்டர் த எவாலுவேஷனுக்கு அப்புறம் தான் ஹேக்கத்தான் லெவல் 2 வந்துட்டு ஓப்பன் ஆகும். ரைட்டா? ஸோ அந்த டாக்குமெண்ட் மட்டும் கொஞ்சம் கிளியரா பண்ணிருங்க. அந்த டாக்குமெண்ட் மட்டும் அலைன்மெண்ட் கிளியரா எல்லாமே பண்ணிருங்க. உங்களோட டாக்குமெண்ட் செலக்ட் ஆகட்டும். ஓகேங்களா? ப்ராஜெக்ட் ஃபேஸ் 3க்கான லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா திஸ் வீக் சாட்டர்டே. ஃபைனல் எக்ஸாம் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே. ஓகேவா? நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே சிஸ்டம்ல தான் பண்ணணும் அந்த ஓசிஐ. ஓகேங்களா? ஓசிஐ ஃபவுண்டேஷன் வந்துட்டு ஒரு 1 வீக்குள்ளேயே ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஹேக்கத்தான் வந்துட்டு மொபைல்ல பண்ண முடியாது. டாக்குமெண்ட் எல்லாமே நீங்க சிஸ்டம்ல பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஆரதி, ஓகேங்களா? ஹேக்கத்தானுக்கு மார்க் இல்லைன்னா ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா உங்களோட நாலேஜுக்காக. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க ஹேக்கத்தான வின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரைஸ் மணி வரும். டாக்குமெண்ட் வந்து செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் வரும் ஆரக்கிள் சைட்ல இருந்து. ஸோ அந்த ஹேக்கத்தான் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதுக்கான ஆரக்கிள் சர்டிபிகேட்காக தான் இந்த ஹேக்கத்தான் நடக்குது. ஓகேங்களா? அப்படிதான் உங்களோட மார்க்ஸ்ல இது வராது, பட் உங்களோட நாலேஜுக்கு ஹேக்கத்தான் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஃபேஸ் 3 அவுட்புட் திஸ் வீக் சாட்டர்டே வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. பட் அப்பவும் வரல அப்படின்னா அப்படியே அப்லோட் பண்ணுங்க கௌதமணி. ஓகேங்களா? அதை பார்த்துக்கலாம். ஓகேயா? ஃபைனல் எக்ஸாம் வந்துட்டு எம்சிக்யூ மட்டும்தான். ஓகேங்களா? இப்போ நீங்க இந்த குவிஸ்ல அட்டன் பண்ணீங்க இல்லையா, அதே மாதிரி தான் ஒரு எம்சிக்யூ கொஸ்டின் ஒரு 15 கொஸ்டின் இருக்கும். அது நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே உங்களுக்கு ஓபன் ஆயிரும். ஓகேவா? அதுதான் உங்களுக்கு ஃபைனல் அசஸ்மெண்ட் ஃபார் ஆரக்கிள் டிபி ஃபவுண்டேஷன். டாக்குமெண்ட்ல வந்துட்டு ப்ராஜெக்ட் ஃபேஸ் 2 அண்ட் ஃபேஸ் 3 வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லா கோடிங் தான். ஓகேங்களா? கோடிங் மட்டும் நீங்க போடுங்க, அவுட்புட் ஸ்கிரீன்ஷாட்லாம் வைங்க. ஓகேங்களா? அதான் நான் சொன்னேன் இல்லையா, 88% வந்துட்டு ஏன் வருது அப்படின்னா ஃபைனல் அசஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களுக்கு 100% வரும். ஃபைனல் அசஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணாத வரையும் 88% தான் உங்களுக்கு மார்க் வரும். ஓகேங்களா? ஓசிஐ ஃபவுண்டேஷன்ல இருக்கக்கூடிய எல்லா மாடல்ஸும் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேயா? எம்சிக்யூ வந்துட்டு போன்லயே பண்ணலாம். ஓகே. ஹேக்கத்தான் ரிட்டனா சப்மிட் பண்ணவங்க எல்லாம் ஓகே தான். அதை நாங்க பாத்துக்கிறோம். ஓகேங்களா? ரிட்டன் காப்பி எழுதினவங்க எல்லாத்துக்கும் ஓகே தான். ஓகேவா? அதுல யாருக்கும் எந்த டவுட்டும் வேணாம். ரிட்டன் காப்பி எழுதினவங்கலாம் ஸ்கேன் பண்ணது மட்டும் தெளிவா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணீங்கன்னா ஓகே. ஓகேயா? ஸ்கேன் பண்ணி தெளிவா அப்லோட் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் ரிட்டன் காப்பியா எழுதிருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ஸ்கேன் காப்பி வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஸ்கேன் காப்பி வந்துட்டு கொஞ்சம் கிளியரா எடுத்து பண்ணுங்க. அப்லோட் பண்றதும் கரெக்டா அப்லோட் பண்ணுங்க. மாத்தி அப்லோட் பண்ணிடாதீங்க. எம்சிக்யூ வந்துட்டு போன்ல பண்ணலாம். ஓகேயா? அண்ட் தென் ஹேக்கத்தான் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹேக்கத்தான் டாக்குமெண்ட் வந்துட்டு எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஓகே. பட் நீங்க சிஸ்டம்ல பண்ணாலும் அதுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ யார் யாரெல்லாம் சிஸ்டம் இருக்குதோ அவங்களுக்குலாம் வந்துட்டு அந்த சர்டிபிகேட் அப்லோட் பண்றது அது எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். ஓகேயா? அதே மாதிரி ப்ராஜெக்ட்ல ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாமே போட்டு தான் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? நீங்க ப்ராஜெக்ட் பண்ணும்போது அதுல அந்த டாக்குமெண்ட்டுக்கு மேல உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், உங்க காலேஜ் நேம் அதெல்லாமே போட்டு அப்லோட் பண்ணுங்க. ஓகேயா? ஹேக்கத்தானுக்கான லெவல் 2 வந்துட்டு நீங்க லெவல் 1ல செலக்ட் ஆனாதான் உங்களுக்கு ஹேக்கத்தான் லெவல் 2 வந்துட்டு ஓபன் ஆகும். ஓகேயா? ஹேக்கத்தான் லெவல் 2 வந்துட்டு ஹேக்கத்தான் லெவல் 1ல வந்துட்டு செலக்ட் ஆனாதான் உங்களுக்கு ஹேக்கத்தான் லெவல் 2 வந்துட்டு ஓபன் ஆகும். ரைட்டா? ஹேக்கத்தான் லெவல் 2 ஓபன் ஆகும். எப்போ ஓபன் ஆகும் அப்படின்னா ஹேக்கத்தான் லெவல் 1ல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா ஹேக்கத்தான் லெவல் 2 வந்துட்டு உங்களுக்கு ஓபன் ஆகும். ஓகேயா? உங்களோட மேஜர் ப்ரையாரிட்டியே வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஃபேஸஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்றது தான். ரெஜிஸ்டர் நம்பராம அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. ஏன்னா உங்க மெயில் ஐடில இருந்து தான் வரும். பட் ரெஜிஸ்டர் நம்பர்ல இருந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதுக்காக சொன்னேன். சர்டிபிகேட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கறதுக்கான யூடியூப் வீடியோ லிங்க் வந்துட்டு 8th and 7th இருக்கு நிவேதா. நான் அகைன் அகைன் சொல்லியிருக்கேன். ஸோ அதை கவர் பண்ணிக்கோங்க நிவேதா. ஹேக்கத்தான்ல செலக்ட் ஆகலைன்னா பரவாயில்ல. அது நோ இஷ்யூஸ் தான். ஓகேங்களா?
தீபிகா உங்க டவுட் என்ன? அகைன் சொல்லுங்க தீபிகா. அந்த ரெஜிஸ்டர் நம்பர் அதெல்லாம் சொல்றீங்களா? அது நான் வந்துட்டு எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அது நீங்க போடாம அப்லோட் பண்ணாலும் ஓகே தான். பட் அது போட்டு அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதுக்காக சொன்னேன். அது நோ இஷ்யூஸ். நீங்க ரிமூவ் சப்மிஷன் குடுத்துலாம் பண்ண வேணாம். போட்டிருந்தீங்க அப்படின்னா ஓகே. போடலைனாலும் ஓகே தான். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகேங்களா? சரியா தீபிகா? ஹேக்கத்தான்ல வந்துட்டு ப்ரோக்ராம் வந்துட்டு இன்சர்ட் பண்ண வேண்டியது இல்ல. அது ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்துட்டு கண்டென்ட் ரிலேட்டட் தான். ஹேக்கத்தான் லெவல் 1 ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்துட்டு கண்டென்ட் ரிலேட்டட் தான் பண்ண போறீங்க. குளோபல் சர்டிபிகேட் லாஸ்ட் டேட் வந்துட்டு திஸ் வீக் சாட்டர்டே. குளோபல் சர்டிபிகேட் வந்துட்டு திஸ் வீக் சாட்டர்டே. அந்த காலேஜ் நேம் ரெஜிஸ்டர் நம்பர்லாம் வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்ல ஃப்ரண்ட் பேஜ்ல நீங்க போட்டாலே ஓகே. பட் போடலைனாலும் இது நோ இஷ்யூ தான். ஓகேங்களா? ஹேக்கத்தான் லாஸ்ட் டேட் வந்துட்டு லெவல் 2 லாஸ்ட் டேட் வந்துட்டு நீங்க இந்த எவாலுவேஷன்ல முடிச்ச பிறகுதான் உங்களுக்கு அந்த லெவல் 2 ஓபன் ஆகும். அது நீங்க அப்புறமா வச்சுக்கோங்க. அது அப்புறமா பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஆமா, லோகோ இருக்கணும். வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? Any other doubts regarding project phase 3 and global certification? ஏதாவது டவுட் இருக்கா? கிராண்ட் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே தான் வந்து ஓபன் ஆகும். ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கான ஃபைனல் அசஸ்மெண்ட். நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே தான் உங்களுக்கு லாஸ்ட் செஷன். அந்த லாஸ்ட் செஷன்ல அந்த ஃபைனல் கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஓகேயா ஷெரின்? ஓகேவா? அண்ட் தென் ப்ராஜெக்ட் ஃபேஸ் 3 வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பிளனேஷன் கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி கோடிங் பார்ட்டும் கரெக்டா கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ப்ராஜெக்ட் ஃபேஸ்ல வந்துட்டு கோடிங் பார்ட் தான் வந்துட்டு மெயினா இருக்கணும். அந்த பார்ட் ஏல இருந்து பார்ட் இ வரைக்கும் நீங்க கோடிங் பார்ட் போடணும். பார்ட் இக்கு மட்டும் அந்த ப்ரொசீஜர் அண்ட் ஃபங்க்ஷன் வந்துட்டு லைட்டா கொடுக்கணும். ஓகேங்களா? ஓவராலா அந்த கோடிங் அந்த சோர்ஸ் கோட் அவுட்புட்லாம் முடிச்ச பிறகு ரிசல்ட்ல இந்த ப்ராஜெக்ட் பத்தி ஒரு ரிசல்ட் வந்துட்டு நீங்க கொடுக்கணும். ஓகேயா திவ்யா முருகன்? யா, கிராண்ட் குஸ்க்கு வந்துட்டு நீங்க போன் யூஸ் பண்ணிக்கலாம் பவித்ரா. கைஸ், உங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஃபேஸ் 1, ப்ராஜெக்ட் ஃபேஸ் 2, ப்ராஜெக்ட் ஃபேஸ் 3. ஓகேங்களா? அதே மாதிரி குஸ் 1, குஸ் 2, குஸ் 3 அண்ட் ஹேக்கத்தான் லெவல் 1. அப்புறம் குளோபல் சர்டிபிகேட் அண்ட் ஃபைனல் அசஸ்மெண்ட். இதெல்லாம் தான் உங்களுக்கு அந்த எஜுகேட்ல ஓப்பன் ஆயிருக்கும். இதெல்லாம் வந்துட்டு நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. ஓகேங்களா? இதெல்லாம் டியூஸ்டேக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடுங்க. டியூஸ்டே அன்னைக்கு உங்களுக்கு அந்த கிராண்ட் குஸ் ஓப்பன் ஆகும். அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% மார்க் வந்துடும். ரைட்டா? கிளியரா?
அபிநயா, உங்களுக்கு டவுட் என்ன? ஹேக்கத்தான் லெவல் 2 வந்துட்டு நீங்க லெவல் 1 கம்ப்ளீட் பண்ணாதான் லெவல் 2 வரும். லெவல் 1ல யாரு செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு தான் லெவல் 2 வந்துட்டு ஓபன் ஆகும். குளோபல் சர்டிபிகேட்டுக்கான கொஸ்டின் வந்துட்டு அதெல்லாம் இருக்குமே அபிநயா, நல்லா செக் பண்ணி பாருங்க அபிநயா. எந்த மாடலுக்கு சொல்றீங்க? மாடல் 1ஆ 2ஆ 3ஆ 4ஆ 5ஆ எந்த மாடல்ல வந்துட்டு கொஸ்டின் வந்துட்டு ஷோ ஆகல? அபிநயா, நீங்க லேட்டரா செக் பண்ணி பாருங்க, ரீடெஸ்ட் கொடுத்து பாருங்க. அப்படி இல்லைன்னா வெளியில வந்துட்டு அகைன் அந்த சைன் இன் பண்ணிட்டு பாருங்க அபிநயா. ஓகேங்களா? சைன் அவுட் பண்ணிட்டு சைன் இன் பண்ணி பாருங்க அபிநயா. வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? சத்யா, உங்களுக்கு என்ன டவுட்? அகைன் சாட்ல போடுங்க சத்யா. ஓகே கைஸ், இப்போ நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஆஃப்டர் நம்ம 12 o'clock மேல இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? 12 to 12:30 இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ செஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? எல்லாம் ரெடியா? செஷன் பார்க்கலாமா எல்லாத்துக்கும்? கைஸ், உங்க டவுட் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க, செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஐ ஷேர் மை ஸ்கிரீன். ஸ்கிரீன் ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்கேன். எல்லாத்துக்கும் விசிபிளா இருக்கா? ஸ்கிரீன் எல்லாத்துக்கும் விசிபிளா இருக்கா? கைஸ், ஸ்கிரீன் விசிபிளா? ஓகே. இப்போ நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா OCI IAM ஓட ஆத்தென்டிகேஷன் வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு ஒரு கிளவுட் ஐடியில கிரியேட் பண்றது அப்படிங்கறதுக்கான கான்செப்ட் தான். இதோட பிக்சரைசேஷன் தான் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஆரக்கிள் கிளவுட் அப்படின்னு நீங்க அடிக்கிறீங்க. ஓகேங்களா? ஆரக்கிள் அக்கௌண்ட் சைன்இன்ல போயிட்டு ஐடென்டிஃபை டொமைன் வந்துட்டு டிஃபால்ட்டா இருக்கும். அதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு, உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சைன்இன் பண்றீங்க. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு ஒரு ஆரக்கிள் ஆத்தென்டிகேஷன். ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிறது தான் AUTH போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் ஆரக்கிள் ஆத்தென்டிகேஷன். ஓகேவா? ஒரு ஆரக்கிள் கிளவுட்ல ஓபன் பண்ணிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்க சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட OCI IAM ஆத்தென்டிகேஷன் ப்ராசஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு கான்செப்ட்ல ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இன்ஸ்டன்ஸ் பிரின்சிபல் இருப்பாங்க, ஃபெடரேட்டட் ஐடென்டிட்டி, மல்டி ஃபேக்டர் அத்தென்டிகேஷன். ஓகேங்களா? MFA அப்படிங்கிறது
மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன். அதே மாதிரி யூசர் கிரெடென்ஷியலா இருக்கட்டும், அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ் கீஸா இருக்கட்டும், அந்த டோக்கன்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம் அண்டர் ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டி. ஓகேயா? ஒரு ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட்ல ஐடென்டி அப்படிங்கிறது இதெல்லாம் வச்சுதான் ஒரு ஐடென்டியை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ரைட்டா? இன்ஸ்டன்ஸ் பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறது அவங்களோட குவாலிட்டி. ஃபெடரேட்டட் ஐடென்டி அப்படிங்கிறது அவங்க என்ன இடத்துல ஐடென்டியா இருக்காங்க அப்படிங்கிறது. மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் அப்படிங்கிறது நம்மளோட கை ரேகை, கண் ரேகைலாம் இருக்கு இல்லையா, முகரேகை, அதெல்லாம் வந்துட்டு மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் நம்ம சொல்லுவோம். ரைட்டா? அதே மாதிரி யூசர் கிரெடென்ஷியல் என்னது, அந்த லாகின் பாஸ்வேர்ட், அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஐடென்டிட்டியை வந்துட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது. அதே மாதிரி அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ் கீஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஏபிஐ கீன்னு சொல்லுவாங்க, சப் கீ, சைன் கீ அப்படிங்கிறதுலாம். ஓகேங்களா? அந்த கீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் த ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிட்டி ஃப்ரம் அத்தன்டிகேஷன் மெத்தட். ரைட்டா? அதே மாதிரி டோக்கன்ஸா இருக்கட்டும், டோக்கன்ஸ் அப்படிங்கிறது ஒரு நெட்வொர்க். அந்த நெட்வொர்க் ஏரியாலே வந்துட்டு இந்த ஆத்தன்டிகேஷன் ப்ராசஸ் வந்துட்டு எப்படி நடக்குது அப்படிங்கிறதையும் இந்த ஐடென்டி ப்ராசஸ் வந்துட்டு நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி தருது. ஓகேங்களா? இப்போ ஐடென்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இன்ஸ்டன்ஸ் பிரின்சிபல், ஃபெடரேட்டட் ஐடென்டி, மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன், யூசர் கிரெடென்ஷியல், அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ் கீஸ் அண்ட் 0R2.0 டோக்கன்ஸ், இதெல்லாமே வந்துட்டு கம் அண்டர் த ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டி. ஓகேங்களா? அதே மாதிரி ஆத்தரைசேஷன் அப்படிங்கிறது சம் ஆஃப் த பாலிசிஸ் வந்துட்டு நம்ம ஆத்தரைசேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? ஆத்தன்டிகேஷன் வேற, ஆத்தரைசேஷன் வேற. ஓகேங்களா? ஆத்தன்டிகேஷன் அப்படிங்கிறது ஒரு ஐடென்டிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்றது, ஆத்தரைசேஷன் அப்படிங்கிறது ஒரு பாலிசிஸை மேனேஜ் பண்றது. ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு ஆத்தரைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஆத்தரைசேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆரக்கிள் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அதோட ஐடென்டி டொமைன் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது, அதோட கம்பார்ட்மெண்ட் என்ன, அது வந்துட்டு அதோட ப்ராசஸ் என்ன, அதோட ஸ்டோரேஜ் லெவல் என்ன அப்படிங்கிறதுக்கான பிக்சரைசேஷன் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டி டொமைன் அப்படிங்கிறது யூசர் ஏ, யூசர் பி, யூசர் சி அப்படிங்கிற ஐடென்டி டொமைன் இருக்கு. இங்க கம்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா, ஒரு கம்ப்யூட் பார்ட்டா இருக்கட்டும், ஒரு ஸ்டோரேஜ் ஏரியாவா இருக்கட்டும், ஆர் ஒரு டேட்டாபேஸ் பார்ட்டா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்பார்ட்மெண்ட் நம்ம சொல்லுவோம். ரைட்டா? இப்ப இந்த யூசர் ஏல இருந்துட்டு அந்த கம்ப்யூட் ஸ்டோரேஜ், கம்ப்யூட் அப்படிங்கிறது ஆன்லைன் சர்வர் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகேவா? கம்ப்யூட் அப்படிங்கிறது ஆன்லைன் சர்வர். யூசர் ஏ வந்துட்டு எப்படி அந்த ஆன்லைன் சர்வருக்கு ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணி அதை டெர்மினேட் பண்றாங்க, ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது தான் அதோட கம்ப்யூட் ப்ராசஸ். அதே யூசர் பி வந்துட்டு அதுல நான் ஸ்டோரேஜ் எல்லாமே ரீட் பண்றதுக்காக ஓகேங்களா? யூசர் பி வந்துட்டு அந்த ஸ்டோரேஜ் ஏரியாவை ரீட் பண்றதுக்காக. யூசர் சி என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டேட்டா பேஸை ஃபுல் ஆக்சஸ் லெவல்ல எப்படி கொடுக்குது அப்படிங்கறதுக்கான ஒரு பார்ட் தான் வந்துட்டு யூசர் சி. இதுல யூசர் ஏவும் யூசர் சியும் வந்துட்டு கரெக்டா கம்பார்ட்மெண்ட்குள்ள போயிடும். பட் யூசர் பி மட்டும் அந்த ஸ்டோரேஜ் ஏரியா எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத ரீட் பண்ண முடியாது. ரைட்டா? ஒரு ஐடென்டி டொமைன்ல யூசர் ஏ, யூசர் பி, யூசர் சி இருக்காங்க. யூசர் ஏவும் யூசர் சியும் தான் வந்துட்டு டைரக்டா வந்துட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்ல கனெக்ட் ஆகும். பட் யூசர் பி வந்துட்டு அந்த டேட்டாபேஸ் ஸ்டோரேஜ்ல எவ்வளவு பார்ட் இருக்கு அப்படிங்கிறத ரீட் பண்ணாது. ஸோ இதோட ஆத்தரைசேஷன் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டி டொமைன்ல இந்த மாதிரி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஓசிஏ ஏஏஎம் காம்போனன்ட்ஸ்ல வந்துட்டு என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஒரு ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட்ல என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா ஐடென்டிட்டி டொமைன், யூசர்ஸ், பிரின்சிபல்ஸ், குரூப்ஸ், டைனமிக் குரூப், பாலிசிஸ், கம்பார்ட்மெண்ட், ரிசோர்ஸ், ஃபெடரேஷன், நெட்வொர்க் சோர்ஸ், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓசிஐ ஐஏஎம் ஓட காம்போனன்ட்ஸ். ரைட்டா? இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓசிஐ ஐஏஎம் ஓட காம்போனன்ட்ஸ். இந்த காம்போனன்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டி டொமைனா இருக்கட்டும், யூசரா இருக்கட்டும், பிரின்சிபலா இருக்கட்டும், குரூப்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு நீங்க ஜஸ்ட் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத மட்டும்
தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுக்குள்ள நீங்க டீப்பா வந்துட்டு இதை லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு எதுவும் இல்லை. ஓகேங்களா? OCAIM காம்போனன்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஐடென்டி டொமைன், யூசர், பிரின்சிபல், குரூப்ஸ், டைனமிக் குரூப்ஸ், பாலிசிஸ், கம்பார்ட்மெண்ட், ரிசோர்சஸ், ஃபெடரேஷன் அண்ட் நெட்வொர்க் ரிசோர்சஸ். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா OCAIM காம்போனன்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். ரைட்டா? அதே மாதிரி OCAIM காம்போனன்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட ஐடென்டி டொமைன் என்ன இருக்கு, அதோட கம்பார்ட்மெண்ட் என்ன இருக்கு அப்படின்னா யூசர், குரூப்ஸ், அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த OCAIM காம்போனன்ட்ஸ்ல இருக்கும். ஓகேயா? OCAIM காம்போனன்ட்ஸ்ல அதோட கம்பார்ட்மெண்டோட ஐடென்டி டொமைன்ஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னா யூசர், குரூப்ஸ், அப்ளிகேஷன் அண்ட் ஐடென்டி டொமைன்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் தான் வந்துட்டு கம்பார்ட்மெண்ட். ரைட்டா? OCAIM கம்பார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ். ஓகேயா? ஓகேயா? OCAIM காம்போனன்ட்ஸ்ல ஐடென்டி டொமைன்ஸ்ல வரக்கூடிய யூசர்ஸ், குரூப்ஸ், அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஐடென்டி டொமைன்ஸ். ஓகே. OCA டெனன்சி, கம்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய யூசர்ஸ், குரூப்ஸ், அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா IAM காம்போனன்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஆரக்கிள் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய பார்ட் தான். ஓகேங்களா? இதெல்லாமே வந்துட்டு ஐடென்டி டொமைன்ஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேயா? அண்ட் தென் OCAIM காம்போனன்ட்ஸ்ல இருக்கக்கூடிய கம்ப்யூட் பார்ட்டா இருக்கட்டும், அது ஸ்டோரேஜ் ஏரியாவா இருக்கட்டும், ஓகேயா? ஒரு கம்ப்யூட் பார்ட், ஸ்டோரேஜ் பார்ட், டேட்டா பஸ் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம் அண்டர் த OCI டெனன்சி காம்போனன்ட்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் வந்துட்டு இந்த காம்போனன்ட்ல இருக்கக்கூடிய மெயின் பார்ட். இப்போ நம்ம காம்போனன்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த காம்போனன்ட்ஸ்ல இருக்கக்கூடிய மெயின் பார்ட்லாம் வந்துட்டு இந்த கம்பார்ட்மெண்ட்ல அதுல வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்குது. ஒன்னு கம்ப்யூட்டா இருக்கட்டும், ஸ்டோரேஜா இருக்கட்டும், ஆன் டேட்டா பேஸ். கம்ப்யூட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் சர்வர், ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது டேட்டா பேஸோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரேஜ் பார்ட், அந்த டேட்டா பேஸ் ஏரியா ஒரு நம்பர் ஆஃப் டேட்டாவை வந்துட்டு கவர் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் டேட்டா பேஸ். ஓகேயா? இதெல்லாம் தான் வந்துட்டு கம்பார்ட்மெண்ட்னு நம்ம சொல்லுவோம். ஓகேயா? அதே மாதிரி அந்த ஐடென்டி டொமைனோட ஒர்க்கிங் பார்ட் வந்துட்டு நமக்கு இப்படிதான் இருக்கும். ஓகேயா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூசர் 2 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க வந்துட்டு குரூப்ஸ் ஆஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அந்த ஆத்தரைசேஷன் சொன்ன இல்லையா, அதுதான் பாலிசிஸ். அங்கதான் இங்க பாலிசிஸ் வருது, அது கம்பார்ட்மெண்டா வந்துட்டு மூவ் ஆகுது. அண்ட் தென் ஃபைனலைஸா ஒரு ரிசோர்ஸா வந்துட்டு நமக்கு தராங்க. ஓகேங்களா? ஒரு ரிசோர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இப்படிதான். ஓகேங்களா? ஒரு 2 யூசர்ஸ் சேர்ந்து ஒரு குரூப்ஸா மாறி ஆத்தரைசேஷன் பாலிசிஸ் போட்டு அதுல கம்பார்ட்மெண்ட் அந்த ஸ்டோரேஜ் ஏரியா மூவ் பண்ணி ஒரு ரிசோர்சஸ் ஏரியா வந்துட்டு நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி தரும். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு ஒரு ரிசோர்சஸ் ஏரியாக்கான ஒரு பிக்சரைசேஷன். கைஸ் கிளியரா? கைஸ் கிளியரா? வாய்ஸ் கிளியரா இருக்கா? அண்ட் தென் இப்போ எடுத்த தியரி செஷன் கிளியரா? தியரி செஷன் டவுட் ஏதாச்சும் இருக்கா? Doubt regarding OCA authorization, authentication, and then picturization. Guys, இப்போ தியரி செஷன் மட்டும் கேளுங்க, கொஸ்டின் டவுட்ஸ் கேளுங்க. ஆஃப்டர் 11:30க்கு மேல நீங்க அந்த உங்களுக்கான டவுட்ஸ் வந்துட்டு கேளுங்க. இப்போ தியரி செஷன் மட்டும் நல்லா லிசன் பண்ணுங்க. தியரி செஷன்ல இப்போ ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. எல்லாத்துக்கும் கிளியரா இருக்கா? OCA ஆத்தரைசேஷன் என்ன, OCA ஆத்தன்டிகேஷன் என்னங்கிறது கிளியரா இருக்கா?
ஓகேயா? ஒரு ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிறது ஒரு ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணி இருக்கும். அதே ஆத்தரைசேஷன் அப்படிங்கிறது ஒரு பாலிசியை பேஸ் பண்ணி இருக்கும். அண்ட் தென் அந்த ஆத்தரைசேஷனோட பிக்சரைசேஷன் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஒரு Oracle கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எப்படி அந்த ஐடென்டி டொமைன், யூசர் ஏ, யூசர் பி, யூசர் சி இது எல்லாமே வந்துட்டு இந்த கம்ப்யூட் பார்ட்ல வந்துட்டு எப்படி மூவ் ஆயிருக்கு, அண்ட் தென் அதோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது தான் இதோட ஆத்தரைசேஷனுக்கான பிக்சரைசேஷன் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த Oracle கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இந்த ஐடென்டி டொமைன்ல வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது, அதோட கம்பார்ட்மெண்ட் வந்துட்டு நமக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேயா? அதே மாதிரி ஓசிஐ காம்போனன்ட்ஸ்ல வரக்கூடிய காம்போனன்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னா ஐடென்டி டொமைன், யூசர்ஸ், பிரின்சிபல், குரூப்ஸ், டைனமிக் குரூப்ஸ், பாலிசிஸ், கம்பார்ட்மெண்ட், ரிசோர்சஸ், ஃபெடரேஷன், நெட்வொர்க் சோர்சஸ் இதெல்லாமே வந்துட்டு கம் அண்டர் த ப்ராசஸ் ஆஃப் OCI/IAM காம்போனன்ட்ஸ். ஓகேயா? அண்ட் தென் இந்த OCI/IAM காம்போனன்ட்ஸ் இருக்கக்கூடிய டெனன்சி பார்ட்ல வரக்கூடிய கம்பார்ட்மெண்ட் என்னென்ன பாத்தீங்கன்னா யூசரும் குரூப்பும் அப்ளிகேஷன் மட்டும்தான் இந்த ஐடென்டி டொமைன்ஸ்ல வரக்கூடிய கம்பார்ட்மெண்ட்ஸா இருக்கும். ஓகேயா? அதே மாதிரி அந்த கம்பார்ட்மெண்டோட காம்போனன்ட்ஸா என்ன இருக்கும் அப்படின்னா கம்ப்யூட், ஸ்டோரேஜ், டேட்டாபேஸ் இதெல்லாம் வந்துட்டு அந்த ஐஏஎம்மோட காம்போனன்ட்ஸா இருக்கும். ஓகேயா? அண்ட் தென் அதோட பிக்சரைசேஷன் வந்துட்டு ஆத்தரைசேஷன்ல எப்படி அதை ஃபைண்ட் அவுட் பண்றாங்க அப்படின்னா இந்த பாலிசிஸ் மூலமா தான் அதை வந்துட்டு நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி தராங்க. ஓகேயா? கிளியரா? கைஸ் கிளியரா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஹேக்கத்தான் லெவல் 2 வந்துட்டு நீங்க எப்போ வந்துட்டு அந்த லெவல் 1க்கான எவாலுவேஷன் முடியுதோ அப்பதான் லெவல் 2 வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போதைக்கு லெவல் 2 வந்துட்டு அவ்வளவா ஓப்பன் ஆகாது. அது நோ இஷ்யூஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ், ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. எல்லாத்துக்கும் கிளியரா எப்படி ஆத்தென்டிகேஷன் பண்ணணும், ஆத்தரைசேஷன் பண்ணணும் ஓசிஐல அப்படிங்கிறது கிளியரா? காய்ஸ் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே, நான் நெக்ஸ்ட் டாபிக் போறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட் ஆர் OCI/IAM ஐடென்டி டொமைன். OCI/IAMல இருக்கக்கூடிய ஐடென்டி டொமைனா என்ன அப்படின்னா ஒரு மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு செல்ஃப் கண்டெய்னர் பார்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த OCI/IAMனு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த OCI/IAM பொறுத்த வரைக்கும் இந்த கண்டெய்னர் என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்துட்டு யூசர்ஸ், ரோல்ஸ், MFA அதாவது மல்டி ஃபேக்டர் அத்தென்டிஃபிகேஷன் இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இது மேனேஜ் பண்ணும். ஓகேங்களா? இந்த கண்டெய்னர் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த OCI/IAM கண்டெய்னர் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு மேனேஜ் பண்ணும். ரைட்? மல்டி ஃபேக்டர் அத்தென்டிஃபிகேஷனா இருக்கட்டும், அது ஃபெடரேஷனா இருக்கட்டும், ரோல்ஸா இருக்கட்டும், யூசர்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த OCI/IAM வந்துட்டு மேனேஜ் பண்ணும். அதே மாதிரி இட் கேன் பி ப்ரொவைட் எ செக்யூர் அப்ளிகேஷன் இன்டிகிரேஷன். ஓகேவா? த்ரோ SSOs, SAML அண்ட் 0R இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது ப்ரொவைட் பண்ணும். ஓகேயா? எப்படி ப்ரொவைட் பண்ணும்? இது இன்டிகிரேஷன் மெத்தட்ல வந்துட்டு எப்படி இது ஆக்சஸ் பண்ணுது அப்படிங்கறத இது வந்துட்டு ப்ரொவைட் பண்ணும். ஓகேயா? இதனாலதான் வந்துட்டு OCI/IAM ஐடென்டி டொமைன் நம்ம சொல்லுவோம். இந்த OCI/IAM ஐடென்டி டொமைன்ல வரக்கூடிய 3 பார்ட் தான் இது. செல்ஃப் கண்டெய்னர் ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அண்ட் தென் ஆக்ட் as a container to manage users, roles, federation, SSO, multi-factor authentication and then it can be provided a secure application integration through SAML and zero authentication. இதெல்லாம் தான் வந்துட்டு OCI/IAM ஐடென்டி டொமைனுக்கான எக்ஸ்பிளனேஷன்.
அண்ட் தென் இந்த ஐடென்டி டொமைனோட பிக்சரைசேஷன் வந்துட்டு நமக்கு இப்படிதான் இருக்கு. ஓகே, ஒரு ஐடென்டி டொமைனோட பிக்சரைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூசர் குரூப்ஸ் டைனமிக் குரூப்ஸா இருக்கும். அண்ட் தென் என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பாலிசிஸ்ல வரதா இருக்கட்டும், கம்பார்ட்மெண்ட்ஸா இருக்கட்டும், நெட்வொர்க் இஷ்யூஸா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம் அண்டர் த ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டி டொமைன். ஐடென்டி டொமைன்ல வரக்கூடிய பார்ட் தான் இந்த பாலிசி, கம்பார்ட்மெண்ட் அண்ட் நெட்வொர்க் சோர்சஸ். அண்ட் தென் அந்த ஐடென்டி டொமைன்ல இருக்கக்கூடிய பிக்சரைசேஷன் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓசிஐ ஆப் பிரீமியம் லெவல்ல இருக்கு, ஃப்ரீயா எவ்வளவு யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி பிரீமியம் எவ்வளவு யூஸ் பண்ணலாம், எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் வந்துட்டு யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேயா, டிஃபால்ட்டா அந்த ஓசிஐ ரிசோர்சஸ் வந்துட்டு எப்படி மேனேஜ் பண்ணுது, ஓகேயா, அதே மாதிரி ஸ்பெசிபிக் நீட்ஸ்ல வந்துட்டு ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கறத எப்படி அதை ஃபைண்ட் அவுட் பண்றது, ஓகேயா, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம் அண்டர் த ப்ராசஸ் ஆஃப் ஆரக்கிள் ஆப்ஸ் பிரீமியம், ஃப்ரீ, பிரீமியம், எக்ஸ்டர்னல் சோர்சஸ். ஒரு குரூப்ஸ்ல வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் யூசர்ஸ் தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம், குரூப்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா, கலெக்ஷன் ஆஃப் யூசர்ஸ் தான் வந்துட்டு நம்ம குரூப்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இந்த கலெக்ஷன் ஆஃப் யூசர்ஸ்ல வந்துட்டு நெட்வொர்க் அட்மினும் இன்ஸ்டன்ஸும் சர்டிபிகேஷன் மேனேஜர் தான் வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் யூசர்ஸ்ல வரக்கூடிய பார்ட். ஓகேயா, குரூப்ஸ் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, கலெக்ஷன் ஆஃப் யூசர்ஸ் அப்படின்னு மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேயா, குரூப்ஸ் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் யூசர்ஸ். And then in the collection of users, simplify access management, audit and compliance, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடென்டி டொமைன்ல வரக்கூடிய ஒரு குரூப்ஸ் தான் வந்துட்டு இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் பிக்சரைசேஷன் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா, கலெக்ஷன் ஆஃப் யூசர்ஸ், simplify access management, audit and compliance is coming under the process of identity domain for engineering, marketing and finance policies. ஓகேங்களா, ஒரு யூசர்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்றது எப்படி அப்படின்னா பை யூசிங் ஏ சிஎஸ்வி இம்போர்ட். ஓகேங்களா, சிஎஸ்வி இம்போர்ட் வச்சுதான் ஒரு யூசர்ஸ் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்றோம். ரைட்டா, ஒரு நெட்வொர்க் அட்மினா இருக்கட்டும், வால்ட் அட்மினா இருக்கட்டும், அதோட ப்ரொடக்ஷன் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஎஸ்வி யூசர்ஸ் வச்சுதான் அதை கிரியேட் பண்ணுவோம். ஓகேயா, அண்ட் தென் வாட் ஆர் த ஸ்டேஜஸ் ஆஃப் ஐஏஎம் யூசர் லைஃப் சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் இருக்கு அப்படின்னா நான் எக்ஸிஸ்டன்ட், ஆக்டிவேட்டட், டீஆக்டிவேட்டட், ஆக்ஷன், ஆக்ஷன், ஆக்ஷன். ஓகேங்களா, ஆக்ஷன் வந்துட்டு கிரியேட் பண்றது, இதை மாடிஃபை பண்றது, இதை ஆக்டிவேட் பண்றது, இதெல்லாம் தான் வந்துட்டு ஸ்டேஜஸ் ஆஃப் ஐஏஎம் யூசர் லைஃப் சைக்கிள். ஓகேங்களா, என்னென்ன ஸ்டேஜஸ் மட்டும் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு அப்படின்னா நான் எக்ஸிஸ்டன்ட், ஆக்டிவேட்டட், டீஆக்டிவேட்டட், ஆக்ஷன் பை கிரியேட், ஆக்ஷன் பை ஆக்டிவ், மாடிஃபை, டெலிட் அண்ட் ஆக்ஷன் பை ஆக்டிவேட். இதெல்லாம் தான் வந்துட்டு ஸ்டேஜஸ் ஆஃப் ஐஏஎம் யூசர் லைஃப் சைக்கிள். ஓகேயா, இந்த யூசர் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யூசர்ஸ்ல வரக்கூடிய பார்ட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா யூசர் அக்கௌண்ட், அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூசர் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்டோட ப்ராசஸ். இதுல யூசர் அக்கௌண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இட் கேன் பி பெர்ஃபார்ம் ஏ செல்ஃப் சர்வீஸ் கேப்பபிலிட்டி. செல்ஃப் சர்வீஸ் கேப்பபிலிட்டியை பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பார்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த யூசர் அக்கௌண்ட் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் என்ன பண்ணும் அப்படின்னா இட் இஸ் த கேப்பபிலிட்டி பை யூசிங் ஏ ஐஏஎம். இந்த ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம் இல்லையா, அதுல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரோல் பார்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல். இல்லையா, அதே குரூப்ஸ்ல என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கண்ட்ரோல்டு ப்ரிவிலேஜ் மேனேஜ்மெண்ட். ப்ரிவிலேஜ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ஒரு டேட்டா பேஸ் இருக்கு அப்படின்னா அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பார்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப். ரைட்டா, அதே வந்துட்டு அப்ளிகேஷன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கேன் பி கிராண்ட் ஆக்சஸ் டு த ஆரக்கிள் அப்ளிகேஷன்ஸ். ஆரக்கிள் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் பார்ட். ஓகேயா, நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் கிளவுட் நெட்வொர்க். ஓகேயா, இந்த அப்ளிகேஷன்ஸ் வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? அப்ளிகேஷன்ஸ் வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. நம்ம விர்ச்சுவல் கிளவுட் நெட்வொர்க் புது கான்செப்டுக்கு போக போறோம். அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க.
தென் பிரேக்குக்கு அப்புறம் அந்த விர்ச்சுவல் கிளவுட் நெட்வொர்க் பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஆஃப்டர் த பிரேக் விர்ச்சுவல் கிளவுட் நெட்வொர்க் கவர் பண்ணலாம். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா சேட்ல போடுங்க. நான் சேட்ல உங்கள்ட்ட பேசுறேன். ஓகேங்களா? மைக் ஆஃப்ல இருக்கும். சேட்ல போடுங்க. நான் சேட்ல டவுட் கிளியர் பண்றேன். 11:00 பிரேக். ஓகேங்களா? 11:00 பிரேக் வரும்போது நான் சொல்றேன். 11:15க்கு மேல விர்ச்சுவல் கிளவுட் நெட்வொர்க் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ சேட்ல டவுட் இருந்தா போடுங்க. நான் சேட்ல கமெண்ட் பண்றேன். இப்போ நான் மைக் ஆஃப் பண்றேன். ஓகேங்களா?
ஓகே கைஸ், எல்லாரும் பிரேக் போயிட்டு வாங்க. 11:15 கனெக்ட் பண்ணிக்கோங்க. பிரேக் டைம் 11 to 11:15. 11:15க்கு கனெக்ட் ஆயிக்கோங்க கைஸ். எல்லாரும் பிரேக் போயிட்டு வாங்க. டவுட்ஸ் இப்போ கிளாரிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, நான் டவுட் கிளாரிஃபை பண்றேன். சந்தியா, உங்க கொஸ்டின் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. அகைன் போடுங்க. சந்தியா, உங்க கொஸ்டின் என்ன? அகைன் போடுங்க. சந்தியா, போடுங்க பார்க்கலாம். உங்களோட டவுட் என்னங்கிறத போடுங்க. ஏதாவது டவுட் இருக்கா சந்தியா? அசைன்மெண்ட் 3 அப்லோட் பண்ணாதவங்க இன்னைக்கு பண்ணலாம். ஓகேங்களா? அசைன்மெண்ட் 3 அப்லோட் பண்ணாதவங்க இன்னைக்கு பண்ணலாம். லேட்டரா ட்ரை பண்ணி பாருங்க சந்தியா. ஓகேங்களா? லேட்டரா ட்ரை பண்ணி பாருங்க. ரைட்டா? இது எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அது எப்படி ஒர்க் அவுட் பண்றது அப்படிங்கறது லேட்டரா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அகைன் நீங்க ரீசெக் பண்ண வேணாம், லேட்டரா ட்ரை பண்ணுங்க சந்தியா. நெக்ஸ்ட் வந்துட்டு கிராண்ட் குவிஸ் வந்துட்டு டியூஸ்டே ஓபன் ஆகும். அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓவராலா கம்ப்ளீட் ஆயிரும் திவ்யா. ப்ராஜெக்ட் 3ல வந்து பாத்தீங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி அண்ட் பார்ட் இ. இதுக்கான ஸ்கிரீன்ஷாட் அண்ட் அவுட்புட் அண்ட் தென் சோர்ஸ் கோட் நீங்க போடணும். ஓகேயா? ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன், அதாவது ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுங்க. ஓகேங்களா? ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். உங்களுக்கான சிஸ்டம்ல ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாதான் உங்களால அந்த டெஸ்ட் வந்துட்டு அட்டன் பண்ண முடியும். டவுட் கைஸ்? உங்களுக்கு மொத்தமா 3 ப்ராஜெக்ட் தான். 3 ப்ராஜெக்ட் ஃபேஸஸ் ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிடும். வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா?
ஏதாச்சும் டவுட் இருக்கா? எல்லாத்துக்கும் ஸ்லைடு விசிபிளா இருக்கா? விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் ஸ்லைடு விசிபிளா இருக்கா? லைவ் விசிபிளா இருக்கா ஸ்லைடு எல்லாத்துக்கும்? ஓகே, இப்போ நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் கிளவுட் நெட்வொர்க். ஓகேயா? விர்ச்சுவல் கிளவுட் நெட்வொர்க் அப்படிங்கிறது ஆரக்கிள் ரீஜியன்ல இருக்கக்கூடிய இன்சைட் ஏரியா தான் வந்து பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் கிளவுட் நெட்வொர்க் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? விர்ச்சுவல் கிளவுட் நெட்வொர்க் அப்படிங்கிறது ஆரக்கிள் ரீஜியன்ல இருக்கக்கூடிய இன்சைட் நெட்வொர்க். இல்லையா? இந்த விர்ச்சுவல் கிளவுட் நெட்வொர்க் வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் பி சிங்கிள் ரீஜியன் பட் கேன் ஸ்பேன் மல்டிபிள் அவைலபிலிட்டி டொமைன். மல்டிபிள் அவைலபிலிட்டி டொமைன்ஸோட இது சிங்கிள் ரீஜியன் பார்ட் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த விர்ச்சுவல் கிளவுட் நெட்வொர்க் வந்துட்டு இட் இஸ் a single region and then it can span multiple availability domain. இது வந்துட்டு மல்டிபிள் லெவல்ல அவைலபிலிட்டி டொமைன்ஸ்லாம் வந்துட்டு இந்த விர்ச்சுவல் கிளவுட் நெட்வொர்க்ல இருக்கு. ஓகேயா? அண்ட் தென் இந்த விர்ச்சுவல் கிளவுட் நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் a சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க். விர்ச்சுவல் கிளவுட் நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் a சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அண்ட் தென் கேன் ஹேவ் CADR பிளாக்ஸ். CADR பிளாக்ஸ் அப்படிங்கிறது இந்த IPv4 IPv6 இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் புரோட்டோகால் அட்ரஸஸ். ஓகேங்களா? புரோட்டோகால் அட்ரஸஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த IPv4 அண்ட் IPv6. ஓகேயா? இந்த CIDR பிளாக்ஸ் வந்துட்டு VCNஸ்ல வந்துட்டு கிரியேட் ஆகும். VCN அப்படிங்கிறது விர்ச்சுவல் கிளவுட் நெட்வொர்க். ஓகேயா? விர்ச்சுவல் கிளவுட் நெட்வொர்க் கேன் பி யூஸ்ட் ஃபார் CADR பிளாக்ஸ் by using IPv4 and IPv6. ஓகேங்களா? அண்ட் தென் இந்த விர்ச்சுவல் கிளவுட் நெட்வொர்க்கோட சப் ஏரியா பார்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னா சப்நெட், ரூட் டேபிள், DHCP ஆப்ஷன்ஸ், கேட்வே, நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் அண்ட் செக்யூரிட்டி லிஸ்ட். ஓகேங்களா? இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் கிளவுட் நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் பார்ட். ஓகேயா? விர்ச்சுவல் கிளவுட் நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்நெட், ரூட் டேபிள், DHCP ஆப்ஷன்ஸ், கேட்வே, நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் and security list. These are the options for virtual cloud network. ஓகேயா? இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வச்சுதான் இந்த VPN ஆர்கிடெக்சர் வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த VPN ஆர்கிடெக்சர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவையான பார்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்நெட், ரூட் டேபிள், DHCP ஆப்ஷன், கேட்வே, நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் அண்ட் செக்யூரிட்டி லிஸ்ட். ஓகேங்களா? இதெல்லாம் தான் வந்துட்டு சேர்ந்து பாத்தீங்கன்னா இந்த விர்ச்சுவல் கிளவுட் நெட்வொர்க் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மாதிரி சப்நெட்னா என்ன அப்படின்னா ஒரு VCNோட சப்டிவிடட் பார்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்நெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு நெட்வொர்க்கோட ஆஃப் லெவல் ஆஃப் பார்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்நெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சப்நெட் வந்துட்டு இட் கேன் பி a continuous range of IP described in CADR notation. CADR notations வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்நெட் வந்துட்டு கண்டினியூஸ் ரேஞ்ச் ஆஃப் IP அட்ரஸ் வந்துட்டு நமக்கு கொடுக்கும். ஓகேயா? அதே மாதிரி இந்த சப்நெட்டோட IP ரேஞ்சஸ் வந்துட்டு ஓவர்லாப்பா இருக்காது.
இந்த சப்நெட்டோட ஐபி ரேஞ்சஸ் வந்துட்டு நமக்கு ஓவர்லாப்பா இருக்காது. ஓவர்லாப்பா வந்துட்டு இந்த சப்நெட்டோட ஐபி ரேஞ்சஸ்லாம் நமக்கு கவர் ஆகாது. ஓகே, அதே மாதிரி இந்த சப்நெட்டோட ப்ராட் வந்துட்டு எப்படி கிரியேட் ஆயிருக்கும் அப்படின்னா, இட் கேன் பி யூஸ்டு ஃபார் ஆஃப் ஆஃப் நெட்வொர்க் ஏரியா. ஒரு ஆஃப் ஆஃப் நெட்வொர்க் ஏரியாவை தான் நம்ம என்ன சொன்னோம், சப்நெட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த சப்நெட் வந்துட்டு எதுக்குதான் ஸ்பெசிஃபைட் ஆகும் அப்படின்னா, ஒரு சிங்கிள் ஏடி. ஏடி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் டிஸ்க். ஓகேங்களா, ஏடி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் டிஸ்க். இந்த ரீசன்ஸ் வந்துட்டு இது கனெக்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த சப்நெட்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சப்நெட் அப்படின்னா ஒண்ணும் இல்லை, இட் இஸ் சப்டிவிடட் பார்ட் ஆஃப் விசிஎன். சப்டிவிடட் நெட்வொர்க் பார்ட் ஆஃப் விசிஎன் தான் வந்து பாத்தீங்கன்னா சப்நெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி சப்நெட்ல வந்துட்டு நமக்கு டூ டைப்ஸ் ஆஃப் சப்நெட் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் சப்நெட், இன்னொன்னு பப்ளிக் சப்நெட். இந்த பிரைவேட் சப்நெட்டை பொறுத்த வரைக்கும் பிரைவேட் ஐபி அட்ரஸஸ் மட்டும் தான் வந்துட்டு இதை அசைன் பண்ணிருக்கு. ஓகேயா, இந்த பிரைவேட் சப்நெட்டை பொறுத்த வரைக்கும் பிரைவேட்டான ஐபி அட்ரஸஸ் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு சப் பண்ணிருக்கு. அதே மாதிரி பப்ளிக் அப்படிங்கிறது கேன் பி கண்டெயின் போத் பிரைவேட் அண்ட் பப்ளிக் ஐபி அட்ரஸஸ். பிரைவேட் அப்படிங்கிறது பிரைவேட் ஐபி அட்ரஸஸ் மட்டும் தான் அது கண்டெயின் பண்ணிருக்கும். அதே பப்ளிக் அப்படிங்கிறது கேன் பி கண்டெயின் போத் பிரைவேட் அண்ட் பப்ளிக் ஐபி அட்ரஸஸ். ரெண்டு லெவல்லையுமே வந்துட்டு அது கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேயா, இதுதான் வந்துட்டு பப்ளிக்குக்கும் பிரைவேட்டுக்குமான டிஃபரன்ஸ். ரூட் டேபிள். இப்போ சப்நெட்டுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா ரூட் டேபிள். இந்த ரூட் டேபிள் என்ன பண்ணும் அப்படின்னா, டிராபிக் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அது விர்ச்சுவல் கிளவுட் நெட்வொர்க்குக்கு சென்ட் பண்ணும். ஓகேயா, ரூட் டேபிள் அப்படிங்கிறது இட் கேன் பி டிராபிக் தி சென்ட் டு த விர்ச்சுவல் கிளவுட் நெட்வொர்க். ஓகேயா, இதுல வந்துட்டு சப்நெட் இஸ் அசோசியேட்டட் வித் த ரூட் டேபிள். இந்த ரூட் டேபிளோட அசோசியேட் ஆயிருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா சப்நெட்னு சொல்லுவோம். ஓகேயா, சப்நெட் வந்துட்டு ரூட் டேபிளோட அசோசியேட் ஆயிருக்கு. ரைட்டா, and then it can be a most specific rule wins in case of overlapping. ஓவர்லாப்பிங் அப்படிங்கிறது ஒரு ஓவர் லைஃப் ஆஃப் டூல்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஓவர்லாப்பிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ரூட் டேபிள்ல ஏதாச்சும் டிராபிக் இருந்துச்சு அப்படின்னா அது டிராப் ஆயிடும். ஓகேயா, ஏதாச்சும் டிராபிக் கண்டிஷன் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரூட் டேபிளை பொறுத்த வரைக்கும் அது டிராப் அவுட் ஆயிடும். ஓகேயா, இதுதான் நம்ம ரூட் டேபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த ரூட் டேபிள் வந்துட்டு எப்படி கன்சிஸ்டன்ட் ஆயிருக்கு அப்படின்னா, டெஸ்டினேஷன் சிஐடிஆர் பிளாக் அண்ட் ரூட் டார்கெட், இந்த மாதிரி டூ டைப்ஸ் ஆஃப் செட் ஆஃப் ரூல்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூட் டேபிள்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ரூட் டேபிளோட ஃபர்ஸ்ட் ரூல் என்னது, டெஸ்டினேஷன் சிஐடிஆர் பிளாக். செகண்ட் ரூல் என்னது, ரூட் டார்கெட் டு த நெக்ஸ்ட் ஹெச்ஓபி. இதுதான் வந்துட்டு டூ செட் ஆஃப் ரூல்ஸ் ஃபார் ரூட் டேபிள். இந்த டெஸ்டினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் கேட் டைப்பா இருக்கும். இந்த ஜீரோ ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா நேட், அதாவது நேச்சுரல் ஆப்டிவ் டெஸ்ட் கேட்வேயா இருக்கும். ஓகேயா, அண்ட் தென் இன்டர்நெட் கேட்வே. இன்டர்நெட் கேட்வே அப்படிங்கிறது ஒரு இன்டர்நெட்டோட டைரக்ட் கனெக்டிவிட்டியை தான் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் கேட்வேன்னு சொல்லுவோம். ஒரு இன்டர்நெட்டோட டைரக்ட் கனெக்டிவிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்டர்நெட் கேட்வே அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்டர்நெட் கேட்வே என்ன பண்ணும், இட் கேன் பி சப்போர்ட் போத் ஈக்ரஸ் அண்ட் இன்இகிரஸ் டிராஃபிக். அதாவது ஆன்கோயிங் டிராஃபிக்கையும் இன்கமிங் டிராஃபிக்கையும் வந்து பாத்தீங்கன்னா இது சப்போர்ட் பண்ணும். அண்ட் தென் ஒன்லி ஒன் இன்டர்நெட் கேட்வே பெர் விசிஎன். ஒவ்வொரு விர்ச்சுவல் கிளவுட் நெட்வொர்க்குக்கும் ஒரே ஒரு இன்டர்நெட் கேட்வே மட்டும்தான் அவைலபிளா இருக்கும். ஓகேயா, ஒவ்வொரு விர்ச்சுவல் கிளவுட் நெட்வொர்க்குக்கும் ஒரே ஒரு இன்டர்நெட் கேட்வே மட்டும்தான் அவைலபிளா இருக்கும். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஒரே ஒரு இன்டர்நெட் கேட்வே மட்டும்தான் அவைலபிளா இருக்கும். அண்ட் தென் NAT கேட்வே. இந்த NAT கேட்வே பொறுத்த வரைக்கும் பப்ளிக் ஐபி அட்ரஸஸோட இது இன்டராக்ட் ஆயிருக்காது. இந்த NAT கேட்வே வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் சப்நெட்டோட தான் வந்துட்டும் இன்ஸ்டன்ஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா, இட் கேன் பி ஒன்லி இன்ஸ்டன்ஸ் இன் பிரைவேட் சப்நெட், நாட் ஃபார் பப்ளிக் சப்நெட். ஓகேயா, NAT கேட்வே பொறுத்த வரைக்கும் இட் கேன் பி ஒன்லி ஆக்சஸ் ஃபார் பிரைவேட் சப்நெட், நாட் ஃபார் பப்ளிக் சப்நெட். Yeah, and then it can be give instance in a private subnet access to the internet. Okay, ஒரு இன்டர்நெட் ஆக்சஸோட இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த NAT கேட்வேல எப்படி அலோவ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து தான் அந்த NAT வேவோட இன்ஸ்டன்ஸ் இருக்கும். ஓகே, and then it can allow connection initiated from the internet. அதாவது இன்டர்நெட்டோட எந்த கனெக்ஷன்ஸும் இது வச்சுக்காது. ஓகேயா, இன்டர்நெட்டோட எந்த கனெக்ஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த NAT கேட்வே வச்சுக்காது.
சர்வீஸ் கேட்வேன்னு சொல்லுவோம். இந்த சர்வீஸ் கேட்வே எல்லாம் எங்க ஆக்சஸ் ஆகும் அப்படின்னா ஒன்லி ஃபார் ஐபி அட்ரஸ் இன் பப்ளிக் போர்ட். செக்யூர் தான் வந்து பிரைவேட்ல, பட் பப்ளிக்ல வந்துட்டு இட் கேன் பி அவைலபிள் மோர். அண்ட் தென் நோ இன்டர்நெட் கேட்வே தான் வந்துட்டு நாட் கேட்வே அப்படின்னு சொல்லுவோம். நாட் கேட்வேவை நம்ம வந்துட்டு இப்போ எப்படி சொல்லுவோம் அப்படின்னா நோ இன்டர்நெட் கேட்வே அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்துட்டு பிரைவேட் சப்நெட்டோட பிக்சரைசேஷன். ஓகேங்களா, பிரைவேட் சப்நெட்டோட பிக்சரைசேஷன் நமக்கு இப்பதான். இது ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இது டீப்பா போட்டுல. ஓகேங்களா, பிரைவேட் சப்நெட்டோட பிக்சரைசேஷன் மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேயா, இப்படிதான் ஒரு பிரைவேட் சப்நெட் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா இட்ஸ் எனஃப். பிரைவேட் சப்நெட்டோட பிக்சரைசேஷன் வந்துட்டு நமக்கு இப்படிதான் கொடுத்து. இது வரைக்கும் கிளியரா? பிரைவேட் சப்நெட் வரைக்கும் எல்லாத்துக்கும் கிளியரா? கிளியரா பிரைவேட் சப்நெட் வரைக்கும்? டவுட் இருக்கா? இந்த தியரி பார்ட்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? தியரி செஷன் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இது பிரைவேட் சப்நெட், இதோட பிக்சரைசேஷன் வந்துட்டு நமக்கு இப்படிதான் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, இது ஆரக்கிள் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீஜியனோட கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய டூ பார்ட், ஒன்னு பிரைவேட் சப்நெட், இன்னொன்னு பப்ளிக் சப்நெட். அதுதான் இங்க சப்நெட் ஏ சப்நெட் பின்னு சொல்லியிருக்காங்க. பிரைவேட் சப்நெட் வந்துட்டு எங்க கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா நாட் கேட்வேல, பப்ளிக் சப்நெட் எங்க கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா இன்டர்நெட் கேட்வேல. ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு பிரைவேட் சப்நெட்டுக்கான பிக்சரைசேஷன். ஓகேவா, கிளியரா? கிளியரா லோகிதா? Any other doubt, guys?
விர்ச்சுவல் கிளவுட் நெட்வொர்க் அப்படிங்கிறது ஒரு ஆரக்கல் ரீஜியன் இருக்கக்கூடிய இன்சைட் ஏரியா. இந்த விர்ச்சுவல் கிளவுட் நெட்வொர்க் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் அவைலபிலிட்டி டொமைன்ஸோட சிங்கிள் பார்ட் ரீஜியன் தான் இந்த விர்ச்சுவல் கிளவுட் நெட்வொர்க். அண்ட் இதை வந்துட்டு நம்ம சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க் நம்ம சொல்லுவோம். அண்ட் தென் இது விர்ச்சுவல் கிளவுட் நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய ஐபி அட்ரஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த IPv4ம் IPv6ம். ஓகேங்களா, ஐபி அப்படிங்கிறது இன்டர்நெட் ப்ரோட்டோகால். அண்ட் தென் இது எதை மாடிஃபை பண்ணுது அப்படின்னா ஒரு VCNs கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு CADR பிளாக்ஸ்ல வந்துட்டு இது மாடிஃபை ஆகுது. ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு விர்ச்சுவல் கிளவுட் நெட்வொர்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேயா, நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போலாம். ஓகேங்களா, இதுல வந்துட்டு வெர்டிக்கல் ஸ்கேலிங், கம்ப்யூட்டர்ல வரக்கூடிய வெர்டிக்கல் ஸ்கேலிங்னா என்ன அப்படின்னா ஒரு VM இன்ஸ்டன்ஸா அதோட ஷேப்பை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டு இது வந்துட்டு ரீபில்ட் ஆகிறதுக்கான என்ன இன்ஸ்டன்ஸும் வந்துட்டு இது நீட் பண்ணாது. அண்ட் தென் இட் கேன் பி ரெடியூஸ் த காஸ்ட். ஓகேங்களா, கம்ப்யூட் அப்படிங்கிறது ஆன்லைன் சர்வர், வெர்டிக்கல் ஸ்கேலிங்ல ரெடியூஸ் காஸ்ட் பண்ணும். ஓகேங்களா, அந்த இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு ரெடியூஸ் காஸ்ட்ல இருக்கனால தான் இது அதிகமா யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா, இந்த VM ஆட்டோ ஸ்கேலிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ஆட்டோ ஸ்கேலிங் இருக்கு. ஒன்னு மெட்ரிக் பேஸ்ட் ஆட்டோ ஸ்கேலிங், இன்னொன்னு ஸ்கெடியூல் பேஸ்ட் ஆட்டோ ஸ்கேலிங். ஓகேங்களா, இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் ஆட்டோ ஸ்கேலிங்ல வந்து பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மெட்ரிக் பேஸ்ட் ஆட்டோ ஸ்கேலிங், இன்னொன்னு ஸ்கெடியூல் பேஸ்ட் ஆட்டோ ஸ்கேலிங். அண்ட் தென் கான்ஃபிகரிங் ஆட்டோ ஸ்கேலிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா, அந்த இன்ஸ்டன்ஸ் பூலை வந்துட்டு எப்படி கான்ஃபிகர் பண்றது, அண்ட் தென் இன்ஸ்டன்ஸ் பூலை எப்படி மறுபடியும் அகைன் கான்ஃபிகர் பண்றது, அண்ட் தென் எப்படி ஒரு ஆட்டோ ஸ்கேல் கான்ஃபிகரேஷனை கிரியேட் பண்றது, அதுக்கான பிக்சரைசேஷன் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு கான்ஃபிகரிங் ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேயா, அண்ட் தென் ஒரு ஓஎஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸோட இன்ட்ரோடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பேட்ச் மேனேஜ்மெண்ட் அண்ட் பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட் ஆட்டோமேட்டடா வந்துட்டு கிரியேட் பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓஎஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த ஓஎஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இட் கேன் பி இன்டிகிரேட்டட் த சர்வீஸ் வித்தின் OCI கன்சோல். ஒரு சர்வீஸ் வந்துட்டு இன்டிகிரேட் பண்ணும், ஆரக்கிள் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமலேயே அந்த இன்டிகிரேட்டட் சர்வீஸ் வந்துட்டு இது கொடுக்கும். ஓகேங்களா, அண்ட் தென் ஆரக்கிள் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஃப்ரீ சர்வீசஸ். இந்த ஓஎஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது ஃப்ரீ சர்வீசஸ் ஃபார் OCI சப்ஸ்கிரைபர்ஸ். OCI சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ஃப்ரீ ஆக்சஸ் சர்வீஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓஎஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். ஓகேயா, அண்ட் தென் இந்த ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் a minimum size and then initial size and then it can be also used for scaling rule and the instant pool after the scaling method. அதுதான் வந்துட்டு நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேயா, அதுதான் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, it can be an instance pool before scale and then it can be instance pool after the scale. ஓகேயா, இதுதான் வந்துட்டு நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் தென் ஒரு VM இன்ஸ்டன்ஸ்க்கான ரீலோகேட்டிங் இமேஜ் தான் வந்துட்டு இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, host A, host B and then can be also used for the live migration, reboot migration and manual migration for relocating a VM instance. ஒரு விர்ச்சுவல் மிஷினோட இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு ரீலோகேட் ஆகணும் அப்படின்னா அதுக்கான பார்ட் தான் இங்க கொடுத்துருக்காங்க. லைவ் மைக்ரேஷனா இருக்கும், ரீபூட் மைக்ரேஷனா இருக்கும், ஆர் மேனுவல் மைக்ரேஷனா அதோட ஒர்க்கிங் பார்ட் நமக்கு. ஓகேயா, அண்ட் தென் ஒய் கான்ஃபிடென்ஷியல் கம்ப்யூட்டிங் அப்படின்னா ஒய் கான்ஃபிடென்ஷியல் கம்ப்யூட்டிங் அப்படின்னா இட் கேன் பி ப்ரொடெக்ட் த டேட்டா த்ரூ என்டையர் லைஃப் சைக்கிள் அண்ட் தென் செக்யூர் டேட்டா இட் கேன் பி லோடட் இன் மெமரி அண்ட் தென் டேட்டா எக்ஸ்போசர் எதுவுமே வந்துட்டு ரிஸ்க் எதுவுமே இல்லாம இது பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, அதனாலதான் நம்ம வந்துட்டு இது கான்ஃபிடென்ஷியல் கம்ப்யூட்டிங் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். Confidential computing it can be used to protect the data throughout the entire life cycle and then it can be secure the data to load at the memory and then it can be reduce the risk of data exposure. அதுதான் வந்துட்டு நம்ம கான்ஃபிடென்ஷியல் கம்ப்யூட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேயா, அண்ட் தென் இந்த கான்ஃபிடென்ஷியல் கம்ப்யூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு டேட்டா வந்துட்டு எப்படி ப்ரொடெக்ட் பண்றது அண்ட் தென் ஒரு ஆரக்கிள் AIMDல வந்துட்டு அது எப்படி நம்ம யூஸ் பண்றோம் அண்ட் தென் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ்லாம் வந்துட்டு எப்படி அதை ப்ரிவென்ட் பண்றோம். ஓகேயா, அதே மாதிரி செக்யூர் மெமரி என்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி அவைலபிளா இருக்கு, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிடென்ஷியல் கம்ப்யூட்டிங் நம்ம சொல்லுவோம். ஓகேயா,
கான்ஃபிடென்ஷியல் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது ஒரு டேட்டா யூஸ் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்றது. அண்ட் தென் ஆரக்கல் ஏஎம்டிஎஸ் இன்ஸ்டன்ஸ்ல வந்துட்டு எப்படி இது அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்றது. அண்ட் தென் அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை ப்ரிவென்ட் பண்றது. ஓகேங்களா? இதுக்கெல்லாம் தான் வந்துட்டு நம்ம கான்ஃபிடென்ஷியல் கம்ப்யூட்டிங் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். நமக்கு மாடல் 7 வந்துட்டு ஃபினிஷ் ஆகுது. ஓகேங்களா? மாடல் 8 வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல கவர் பண்ணலாம். அதுதான் உங்களுக்கான ஃபைனல் மாடல். ஓகேயா? இதோட மாடல் 7 இஸ் ஓவர்.
Oracle Cloud இருக்கா? எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட் மாடல் 7 மாடல் 8 வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் ரிலேட்டட், அதாவது டேட்டாபேஸ் ரிலேட்டட். ஐயா, ஓகே. எல்லாரும் சாட்ல ஆன்சர் பண்ணுங்க. வாட் இஸ் மீன் பை விர்ச்சுவல் கிளவுட் நெட்வொர்க்?
Question, what is meant by subnet? Question வந்து பாத்தீங்கன்னா, what is meant by NAT gateway?
நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை ரூட் டேபிள்? Gateway. What is mean by internet gateway?